முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்று குற்றச்செயல் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அப்படி இருக்காப்பா? அப்படி இருக்கா ஃபர்ஸ்ட்டு? இல்ல அப்படி சொல்லி தான் ஆட்சி. ஆமா. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிஜமாலுமே நிறைய பேர் ஓட்டு போட்டது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம், மாற்றம் வரட்டும், மாற்றம் வந்தால் எல்லாமே சரியாயிடும், இவருக்கு நிறைய மாற்றம் கொண்டு வராருன்னு நினச்சி தான் போட்டிருக்காங்க. அது எந்த வகையில் உண்மைன்றதோ அது தெரியாத விஷயம். ஆனால் இப்போ சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கா அது உங்களுக்கெல்லாம் தெரியும்ல ஓரளவுக்கு. நாங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லைப்பா. இப்போ எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு காலேஜில் ஒரு பையனை வெட்டி போட்டோம். ஏன்னா சின்ன சின்ன இந்த கஞ்சா பிரச்சனைங்க வந்து அந்த அளவுக்கு போகுது. நம்ம ஏன்னு கேட்கவே பயமாக இருக்குது. யார் விற்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. விற்கிறாங்கன்னு சொன்னால் எங்களை வந்து வெட்டுவாங்க. இது வரைக்கும் எந்த ஏரியாலையும் கஞ்சாலாம் ஒழிஞ்சதாவே இல்லை. ஆனால் அவங்க என்னமோ ஒழிச்சிட்டேன், நான் எல்லாத்துக்கும் டீம் போட்டிருக்கோம், எல்லாமே நடக்குதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எதுவும் நடந்த மாதிரி எங்கள் கண்ணுக்கு தெரியலப்பா. அவர் வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாரு. எந்த வாக்குறுதி நிறைவேற்றியிருக்காரு? கரண்ட்டு பில்லுக்கு சொன்னார் 200 யூனிட்டுன்னு. இந்த மாதம் எனக்கு 4800 வந்திருக்குதுப்பா. 2000 ரூபாய் வந்து இந்த இடத்துல 4800 வந்திருக்குது. அது இன்னும் நான் பேமெண்ட் கட்டக்கூட இல்லை, அந்த அளவுக்கு வந்திருக்குது. 2500 சொன்னார். எனக்கெல்லாம் 1000 ரூபாய் அந்த ஆட்சியில் கூட நான் வாங்கவே இல்லை. சரி, இந்த ஆட்சியில் வந்தால் 2500 வந்துடும் போல இருக்குன்னு நினச்சேன். எந்த மாற்றமும் தெரியலையேப்பா எதுவும். முன்னாடி இருந்த விட பசங்க ரொம்ப கெட்டு போய் தான் இருக்காங்க ஆட்சியில். எப்படி சொல்கிறது, இப்போ வந்து தலைக்கு தலை சின்ன சின்ன பசங்கள்லாம் நான் தான் டிவிக்கில் மேல் இடத்துல இருக்கேன், இதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு, அப்படி பேசுகிறாங்க. யாருக்கிட்ட நம்ம போய் பேசுகிறதுன்னு கூட தெரியாத இடத்துல இருக்குது இப்போ நிலவரம். அதனால் இந்த ஆட்சியில் எல்லாம் சரி இருக்குண்ணா. இப்போ தான் வந்திருக்காரு, அதனால் இதுக்கப்புறம் இதை சரி பண்ண ஒன்றா சரியாக இருக்குமே தவிர. ஆனால் பிள்ளைங்கள்லாம் நிறைய கெட்டு போய் தான் இருக்குது. அவர் கண்ணுக்கு அது தெரியுதா தெரியலையான்னு தெரியல. எனக்கெல்லாம் இவர் வந்தால் மாற்றம் வரும்னு நம்பலை ஃபஸ்ட்டு நான். இப்போ ஜனங்க சொல்லி அவரை மாற்றம் கொண்டு வந்து 108 சீட்டை கொடுத்து உள்ளே வந்திருக்காரு, மாற்றம் வந்துடும்னு ஒரு அது அவர் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் நினச்சேன் சரி மாற்றம் கொண்டு வந்துடுவார் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் எந்த மாற்றமும் எங்கள் கண்ணுக்கு தெரியலப்பா இது வரைக்கும். சட்ட ஒழுங்கு இப்போ வந்து ஒரு முதலமைச்சர் இல்லாத நாடு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த நேரத்தில் சொல்ல முதலமைச்சர் நல்லா பேசணும், அவரும் போல்டா, அவர் அதை பேசவே மாட்டேன்றாரு. எப்பவுமே சட்டசபை இப்போ தான் வந்து அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்களோட கருத்து கேட்டால் கூட இவங்க தான் பேசுகிறாங்க, இவர் வந்து பேசுகிற அளவுக்கு தெரியல. அதேமாரி போதைப் பொருள்னா ஒழிச்சிட்டு சொல்கிறாங்க, ஒழிச்சிட்டாங்க தான். அது எது என்னென்னா இப்போ பொதுமக்கள் போகிற வழியில் வச்சு தான் அப்போ கொடுத்துருந்தாங்க, எல்லாருக்கும் டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க பசங்கள்லாம். ஆனால் இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து தான் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள் இடத்துங்களும் எல்லா இடத்துங்களையும் சரி போதைப் பொருள் வந்து நடமாட்டம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு குடும்பத்துக்காக 10 பசங்களோட வாழ்க்கையே அழிஞ்சு போகுது. அது பெற்றவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பசங்களுடைய நிலைமை பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து நமக்கு ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து யோசிச்சு பார்க்குறப்ப குழந்தைங்கள பார்த்த உடனே இது மாதிரி ஆகிட்டாங்களே தான் தோணுது. ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம தப்புன்னு எடுத்து சொல்லவும் முடியல. அவங்கக்கிட்ட மீண்டும் மீண்டும் அதே தப்பு தான் பண்ணுறாங்க. அப்போ வந்து எங்கன்னா ஒரு இடத்துலையாவது வாங்கினேன், இப்போ ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம்னு சொன்னோடனே இன்னும் அதிகமாக தான் அந்த புழக்கம் அதிகமாக ஆகுது. அந்த போதைப்பொருள் இன்னும் அதிகமாக தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இந்த ஆட்சி அவர் எப்படி இருக்காரோ தெரியாது. ஆனால் வந்து இந்த போதையை ஃபஸ்ட்டு அவர் ஒழிச்சிட்டாருன்னா போதும். அது ஒன்று மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். சட்டம் ஒழுங்கு ஒன்றுமே சீர் பண்ண மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் வரலையில்ல. அப்படியே தானே இருக்குது. எந்த சட்டம் ஒழுங்கும் சரி பண்ணல. இன்னமும் சில இடங்களில் கெஞ்சி அடிக்கிறாங்க பசங்க, ரொம்ப சண்டை சச்சரவுக்கு போகிறாங்க, எல்லாம் நடந்து தான் இருக்குது. இன்னுமே குறைஞ்ச பாடு இல்லைங்கள, இன்னுமே எல்லாம் போயின்னு தானே இருக்குது. சட்டம் ஒழுங்கு ஒன்றும் சீர்பட்ட மாதிரி தெரியல. அங்கங்கே பிரச்சனை நடந்து தான் இருக்குது. அங்கங்கே பசங்க ஒரு அமுக்கெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா நிலைமையும் அதே நிலைமை தானே இருக்குது. எதுவும் மாற்றமே வரல. அப்புறம் எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாச்சு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, கடந்த ஆட்சியை விட ரொம்ப மோசமாக இருக்கா இல்லை கடந்த ஆட்சியை விட இப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்களே, இன்னும் இப்போ மோசமாக தானே இருக்குது. இன்னும் பசங்க இன்னும் ஜாஸ்தி தான் போயினுக்கிறாங்க தவிர எந்த மாற்றமே வரலையே. போன வாட்டினா ஓரளவுக்கு சுமாராக இருந்தது. இந்த வாட்டி பசங்க ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. எல்லாமே போதைப் பொருளில் ரொம்ப அடிமையாக இருக்கிறாங்க பசங்க. இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறினா தான் சட்டம் ஒழுங்கு மாறும். கண்டிப்பாக அதுதான் நடக்குது. சட்டம் ஒழுங்குன்னா என்ன ஒழுங்கு நடந்திருக்குது எங்களுக்கே ஒன்றும் தெரியல. இன்னமும் மகளிருங்க வெளியில் போகிறதுக்கு பயப்பட தான் செய்கிறோம். நாங்கள் தைரியமாக போகிறதுக்கே இல்லையே. எந்த ஒழுங்கு இங்கே சட்டம் ஒழுங்கு நடந்திருக்குதுன்னு எங்களுக்கே ஒன்றுமே தெரியல. எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. நடக்கவே பயமாக இருக்குது. ஒரு நாங்கள்லாம் பெண் பிள்ளைங்களை வீட்டில் வச்சுருக்கிறோம், வெளியே அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. எங்கே யார் கூட வந்து தூக்கிட்டு போவாங்க, எங்கள் குழந்தைங்களுக்கு என்ன நடக்குமோ, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே ஒரு பயமாக இருக்குது, அங்கேயும் ஒரு கொடுமை. இங்கே காலேஜில் இப்போ பார்த்தீங்களா, ஒரு பையனை போட்டு அப்படி வெட்டி சாகடிச்சிருக்காங்க. அங்கேயும் காலேஜுக்கு அனுப்ப முடியல பசங்களை.
எனக்கும் இன்னும் ஒரு பையன் இருக்கான், காலேஜுக்கு அனுப்புனா குழந்தை பத்திரமா வீடு திரும்புவானான்னு பயமாக இருக்குது. எங்கேயுமே எங்களுக்குன்ற ஒரு பாதுகாப்பே இல்லாத போயிடுச்சு. எங்கள் ஐயா இருந்தார், இதுக்கு முன்னாடி அவர் இருந்தப்போவும் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருந்தது. இப்போது சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு இதுக்கு இன்னும் கெட்ட நிலைமையாக தான் இருக்குது. எங்களுக்கு சட்டம் ஒழுங்கே கிடையாதுங்க. இப்போதைக்கு ஒழுங்கின்மையாக தான் இருக்குது. அவர் சொன்னபடி எதுவுமே நடக்கலை. கண்டிப்பாக நம்ம தினம் தினம் பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொடர் கொலைகள் நடக்குது, வழிப்பறிகள் நடக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டே 20 பேர் சேர்ந்து வெட்டியிருக்காங்க. இது ரொம்ப கொடுமையான விஷயம். ஒரு பையனை ஒரு 20 பேர் கொலை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. இது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றது தான் சொல்ல முடியும். சட்டம் ஒழுங்கு வந்து முந்தைய ஆட்சியை விட சரியில்லைன்னு பார்க்குறீங்களா, இல்லை பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? அதான் முந்தைய ஆட்சியில் மாதத்தில் ஏதாவது 1-2 நடந்தாக்கா அது பெருசாக பேசுவாங்க. இப்போ தினம் தினம் டெய்லி நடக்குது. அது மீடியாவும் சரியாக பப்ளிஷ் பண்ணுறதுலன்னு தான் நான் நினைக்கிறேன். சில அகென்ஸ்டான ஆப்போசிட்டு பொலிட்டிக்கல் மீடியாலாம் கரெக்டாக போடுறாங்க டெய்லி நடக்கிற இஷ்யூஸ்லாம். ஆனால் சில மேக்ஸிமம் முக்கியமான மீடியாலாம் ஃபேவராக தானே இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இருக்குது. அவங்க வந்து பப்ளிக்கு நலன்படி பார்க்க மாட்றாங்க. பொலிட்டிக்கல் ரூலிங் பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்காங்களே. அவங்களும் சரியாக கரெக்டாக எல்லாமே டெய்லி நடக்கிற விஷயத்த சொன்னாங்கன்னா பப்ளிக்கு இன்னும் நல்லா வியூ தெரியும். என்ன சரியாச்சுன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே, ஒன்றும் நடக்கலையே. எதை குறித்து ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். சட்டம் ஒழுங்கு இது நல்லா இருக்கு, இதை மாற்றி இருக்கோன்றதுக்கு ஒன்றுமே இல்லையே. நாங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே மாறலையே, எதுவுமே மாறலை. வர்றவங்க சின்ன சின்ன பசங்க, இப்போ இருக்கிற நம்ம தாவேக்கால இருக்கிறவங்கலாம் ரவுடி பசங்களாக தான் இருக்காங்க. எல்லா சின்ன சின்ன பசங்க ரவுடி பசங்களாக தான் இருக்காங்க. எல்லா சட்டத்தை அவங்கவுங்க கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடினா அந்தந்த அதிகாரிங்க தான்ப்பா எந்த ஒரு திட்டத்துக்கும் வந்து அவங்க தான் வருவாங்க, அதிகாரிங்க தான் வந்து எது ஒன்றும் செய்வாங்க. இப்போல்லாம் எதை எடுத்தாலுமே சின்ன சின்ன ரவுடி பசங்க வந்து நாங்கள் தாவேக்கான்னு தான் வராங்க. இது எப்படி சட்டம் ஒழுங்காகும்? இன்னும் இருக்க ரொம்ப சீர்குலைஞ்சு போயிருக்கு சட்டம் ஒழுங்கு. குற்ற சம்பவமே நடக்கான்னு சொன்னாங்க. கொள்ளை, கற்பழிப்பு, கரண்ட் ப்ராப்ளம் வர அவர் ஆட்சிக்கு வந்தோடனே மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவர் சொன்ன மாதிரி வந்து 2500 கொடுப்பாங்க. இது வந்து அவர் என்னென்ன வாக்குறுதியெல்லாம் மக்களுக்கு சொன்னால் அதெல்லாம் சொல்லி அது பற்றி வாயே திறக்கலையே. சரி, அது கரெக்டாக. சரி, அப்போ டைம் எடுத்துட்டா கூட பார்த்தா இப்போ பார்த்தாச்சுன்னா அன்றாடம் ஒரு கொலை நடக்காத நாளில் இப்போ கற்பழிப்பு நடக்கிற நாளில் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எந்த மக்கள் வந்து ஒரு வரம்னு சொல்கிறாங்களோ அவங்களே வெறுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதுதான் நிலமை. ஓகேண்ணா, இப்போ இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையின்னு அமைச்சிருக்காங்களே, அதெல்லாம் எந்த அளவுக்கு செயல்படும்? அது அவங்களுக்கு தான் தெரியணும். இப்போ தினம் நடக்குது, அவங்க எங்கே போகிறான்னு தெரியலையே. சிங்கப்படை எங்கே போய் பதுங்கிருக்குன்னு தெரியலையே. போய் காப்பாற்றிருக்கணும்ல. தினம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அவங்க எந்த யார் சொன்னாங்களோ, யார் அமைச்சாங்களோ அவங்க தான் கேட்கணும். என்னமோ அவங்க பழைய அமைச்சாங்களே என்னாச்சுன்னு சொல்லி அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தினம் டிவியில் பார்க்குறான், பேப்பரில் பார்க்குறான், கண் கூட பார்க்குறான். சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தான் தெரியுதே. இந்த இப்போ கோயம்புத்தூரில் நடக்குது, இங்கே இதில் திருநெல்வேலியில் இருக்குது, மதுரையில் நடக்குது, அன்றாடம் நடக்குது. இது என்ன சொல்கிறது? யார் நம்பி ஓட்டு போட்டாங்களோ அவங்க தான் நீ நொந்துக்குற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதே நிலமை.